எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீசமடைந்து விட்டால் அரசு வேலை கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? நிறைய பேர் இருக்கிறாங்க. சூரியன் நீசமடைஞ்சவங்க நிறைய அரசு வேலையிலையும் அரசியல்லையும் இருக்கிறாங்க. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு 3 மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அது நீச பங்கம் அடையணும், அவ்வளோதான். இப்போ 4 இடத்துல நான் உங்களுக்கு சூரியனை போட்டிருக்கேன். இங்கே ஆட்சி மூல திரிகோணம் அடைவார், இங்கே நீசம் அடைவார், இங்கே இருந்தால் தாம் வீட்டையே சூரியன் பார்ப்பார், இங்கே உச்சம் அடைவார். அப்போ இந்த 4 இடத்துல இருந்துட்டாலே உறுதியாக அவங்களுக்கு அரசியலில் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லையே சார், எனக்கு சூரியன் மற்ற இடத்துல இருக்குதே, நான் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் வேலை செய்கிறேன்னா, நார்மலாக விதிவிலக்குகள் 1000 இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே சூரியன் நீசமாயிருச்சுங்க உங்கள் ஜாதகத்தில். அப்போ உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட முதல்ல இந்த வீடு கொடுத்தவனை நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே வீடு கொடுத்தவன் யார்? சுக்கிரன். அவர் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். சரி, இப்போ இந்த சூரியனை மறந்துடுங்க. நான் இப்போ இந்த சூரியனுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்து குரு பார்க்கணுங்க சூரியனை. அப்போ வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்றுட்டார், நீச பங்கம் ஆயிட்டார். சூரியன் குருவால் பார்க்கப்படுகிறார். 9 டிகிரிக்குள்ளே பார்க்குறாரு நெருக்கி. இல்லை 8 டிகிரி, 7 டிகிரி, 6 டிகிரி, 5 டிகிரி, எவ்வளோக்கெவ்வளோ நெருக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. அப்போ நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துட்டார். அப்போ கண்டிப்பாக அவருக்கு அரசு வேலை உண்டு. ஆனால் தசாபுத்திகள் அவருக்கு கை கொடுக்கணும். இப்போ அவர் சுக்கிர அணி லக்கணங்களில் பிறந்தவராக இருந்தால் அவருக்கு பருவத்தில் சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை வரணும். அதே மாதிரி குரு அணி லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, இது வரிசையாக பருவத்தில் வரணும். பருவங்கிறது 25 வயசுக்கு மேலே. அரசு வேலை எப்போ கிடைக்கும்? நம்ம 23 வயசு வரைக்கும் படிக்கிறோம். இப்போ 23 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஃபேவரேட்டான தசா புத்தி வந்தது அப்படின்னா 1, 5, 9, 4, 7, 10, 2, 11க்குரிய தசா புத்திகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கும். சரியா? ஆனால் குரு பார்க்கணும். அதே மாதிரி சிம்ம மனையும் நல்லா இருக்கணுங்க. சிம்ம மனை கெட்டு போகக்கூடாது. இது இருட்டடைஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல சூரியனை எடுத்துருங்க. இங்கே சனி, ராகு, அமாவாசை, சந்திரன் இந்த மாதிரி கூட்டாக சேர்ந்துருச்சின்னு வைங்க. அப்போ சிம்மாதிபதி வலுத்திருக்கும். ஆனால் குரு இங்கே இருக்கிறதுனால அந்த சிம்ம மனையை பார்ப்பார். அப்போ அங்கே இருக்கிற கிரகங்களும் நல்லாயிருக்கும். சப்போஸ் குரு இங்கே இல்லாட்டி தான் இது. அப்போ சிம்ம மனையும் வலுத்திருக்கணும், சிம்மாதிபதியும் வலுத்திருக்கணும். அதுக்கு ஒரே காரணம், குரு பார்க்கணும். இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்க்கணும். அட்லீஸ்ட் சுக்கிரனாவது பார்க்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். சரியா? இப்போ குரு இங்கேயே வச்சுக்கோங்க. குரு பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ அரசு வேலை உறுதியாக உண்டு. அந்த கண்டிஷன் அப்ளை எப்பொழுதுமே ஒன்று தான். அந்த குரு அணி லக்கணம், சனி அணி, சுக்கிரனுடைய அணி லக்கணம், அந்த பருவத்தில் வர்ற தசா வரணும் உங்களுக்கு. உங்களுக்கு இல்லை 6, 8 தசை லக்னம் அசுவர்களுடைய தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இங்கே இருந்தாலும் அப்படி தான். இங்கே இருந்து சந்திரன் இங்கே இருந்துட்டு ரொம்ப சூப்பர். இங்கே ராசிநாதனே இவரே வருவார். இவரே ராசியை பார்ப்பார், சிம்ம மனையை பார்ப்பார், குரு பார்ப்பார். குரு வந்து நீங்கள் இப்படி போடக்கூடாது, இங்கே போட்டுக்கலாம், இல்லை இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இங்கே சூரியன் உச்சம் அடைஞ்சிட்டார்.
வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் அடைஞ்சிட்டார். இது ரொம்ப சூப்பர். இது கண்டிப்பாக உண்டு அரசு வேலை. இதை குரு பார்க்குறார், இல்லை இப்படி பார்க்குறார் குரு. அப்போ சிம்ம மனையும் நல்லா ஆயிடுச்சு, சிம்ம மனையும் சுபத்துவமாயிருச்சு, சிம்மாதிபதியும் உச்சமாயிட்டார், சிம்மாதிபதியும் குரு பார்க்குறார். சரியா? அப்போ கண்டிப்பாக ஜாப் உண்டு. ஆனால் அந்த தசாபத்திகளுக்கு ஏற்ப அது நீங்கள் முக்கியமாக ஞாபகம். அதனால் என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் நீசம் அடைஞ்சிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றோ இல்லை அந்த சூரியனை குருவோ சுக்கிரனோ பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனோ பார்த்தா அது நீச பங்கம் அடைஞ்சிரும். வீடு கொடுத்தவனும் வெளுத்து குரு பார்வையில் இருந்தாச்சுன்னா அது நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் நமக்குன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை களைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.